வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி 12 ராசிகள் இருக்கு இல்லையா. காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் இங்கே இந்த ராசிக்கு, அதாவது குருவுடைய வக்கர நிவர்த்தி 12ஆம் இடத்துல, இந்த 12ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த காலகட்டம் கடகராசிக்கு ஏற்கனவே இப்போ அஷ்டம சனியிலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. இப்போது அஷ்டம சனியும் விடுதலை ஆகிப்போச்சு. சனியுடைய முழுமையான விடுதலை. குருவாது ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரா? இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறது என்ன மாதிரியான பலன்களை இந்த கடகராசிக்காரங்களுக்கு கொடுப்போம் உங்களோட பார்வையில்? இப்போ இந்த கடகராசி அப்படிங்கும்போதே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, பகைரோன ரோகாதிபதி, பாக்யாதிபதி. இவங்களுக்கு சாதாரணமாகவே கடனை கொடுத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் விரயத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது விரயஸ்தானத்தில் இருக்காங்க. அதே சமயம் சனி பகவான் அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸில் இருந்ததுனால நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காகவே செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய எம்ஆர்ஐ ஸ்கேன் அது இது இந்த மாதிரிலாம். இப்போ சனி பகவானும் வந்துட்டார், பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது இவங்களுக்கு 100% ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ குரு விரயத்தில் இருக்கார் அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த குரு இவங்களுக்கு பகைரோன ரோகாதிபதி. இந்த 6, 9 அப்படிங்கும்போதே இந்த இவர் புனர்பூச நட்சத்திரத்தெல்லாம் வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்தோடு அங்கே இருக்கார். அடுத்தது புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு வருவார், அங்கே உச்சம். அப்போ இவங்க ஜென்மராசி. இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு கடன் சுமை இருந்திருக்கும். அந்த கடன் சுமை இப்போ கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும், பைசல் ஆகிடும். ஒன்று கவர்மெண்ட்டில் வாங்கியிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். அதான் இருக்கிறதுலே கடன் பிரச்சனை தான் கடகராசிக்கு. அது அதிகபட்சமாக இப்போ ஒரு 4-5 வருஷமாக சொல்ல முடியாத கடனில் தவிச்சாங்க. அது அஷ்டம சனினால். இன்னொன்று குருவும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் 12ல் இருந்தாருனாக்கா, ஒரு சில பேருக்கு குரு சரியில்லைன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. இப்போ வக்கர நிவர்த்தி இது மட்டும், இது பெண்களுக்கு உண்டான ஆரோக்கியம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதார ரீதியாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அப்படி இல்லைனாக்கா வேலை செய்யக்கூடிய பெண்கள், உத்தியோகத்தில் இருக்காங்களா அவங்க, பிஸ்னஸில் இருக்காங்களா அவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும், இது எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்கும் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி? கண்டிப்பாக இந்த பெண்கள் இப்போ உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த தேவையான ஒரு இது கிடைக்கும். எப்படின்னா ஒரு இடமாற்றம் அவங்களுக்கே கேட்டிருந்தாங்க, இல்லை வேறு வேலைக்கு மாற்றம் அடையலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு அருமையான பீரியட் இவங்களுக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமான, அதாவது எப்படின்னா ப்ரொமோஷனோட கிடைக்கும். இல்லை அப்படின்னா வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி தான் வரும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம். அதேமாரி உடல் ஆரோக்கியம் நிறைய கடகராசி பெண்களுக்கு நம்ம ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. அடிங்கிறத விட பலத்த அடின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரமாதமான அடி அந்த அளவுக்கு எதிர்பார்க்காம வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். இந்த குரு விரயத்தில் வக்கர நிவர்த்தி ஆனால் கூட அவர் போகக்கூடிய இடம் ஜென்மராசிக்கு உச்சமடைய போகிறார். ஸோ நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வீட்டில் இருக்கிற பெண்கள், குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவாங்க. விலை உயர்ந்த பொருள் இல்லைன்னா ஏதாவது ஒன்று தேவையான ஒரு நீடி இதெல்லாம் வாங்கிடுவாங்களா. அதனால் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கையில் படாத பாடுபட்டாங்க. இப்போ கடகராசியில் பெண்கள் ஆண்கள் பொதுவாகவே 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் சரி, இல்லை முதல் திருமணமே எனக்கு அந்த திருமணம் கைக்கூடி வருமா, முதல் திருமணம் கைக்கூடி வராதவங்களுக்கும், இல்லை அது டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த டைவர்ஸே கிடைக்காம நிறைய பேர் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது திருமண வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த 80 நாட்களுக்கு உச்ச வீட்டுக்கு வராருன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி இது திருமண வாழ்க்கை சம்மந்தமாக என்ன மாதிரியான மாறுதல்கள் கிடைக்கும்? திருமண வாழ்க்கை அப்படின்னாலே கடகராசினியர்கள் எப்போவுமே அவங்க ஒரு சொல்லப்போனால் வெள்ளந்தின்னே சொல்லலாம். அதுதான் அவங்களுக்கு ஒரு இது
ஏன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க சாதாரணமாக. ஏன்னா சந்திர பகவான் இதுங்கிறதுனால தாயார் ஸ்தானம். அந்த கடகராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருமே ஒரு தாயார் ஸ்தானத்தில் இருப்பாங்க, அம்மாவோட ஸ்தானம். அப்படிங்கும்போது அம்மா எல்லா குழந்தைகளையும் நம்பும், அதுமாரி நம்புவாங்க. அந்தமாரி இவங்களும் எல்லாரையும் நம்புறதுனால தான் இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு. ஆனால் இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அம்சமும் இதுதான். அப்படி இருக்கும்போது இந்த விவாகரத்து அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மனதளவில் வேதனைகள் நிறைய இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு மாறுதல் கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா விரயம் அப்படிங்கும்போதே சுப விரயம்தான், சுப விரயமும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ திருமண யோகமும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா கலைத்துறை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து வெளியே, அதாவது தொழில் சார்ந்து இல்லாமல் இது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தினால வரக்கூடிய வேலை. ஒன்று அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, இதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான தசை நடக்கணும், ஒரு நல்ல டைம் இருக்கணும். ஏன்னா இதை மட்டும் இப்போ தொழில் வியாபாரத்தில் சேர்க்காம இதை மட்டும் ஏன் தனித்துவமாக கேட்குறோம் அப்படின்னாக்கா, இது ஒரு அதிர்ஷ்டம். அரசியல்வாதிக்கு எப்படி அதிர்ஷ்டமாக இருக்குமா காலம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் புகழ் எல்லாமே கெட்டு போச்சு ஒரு சில பேருக்கு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அரசியல்வாதிகள் இந்த கடகராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கடக லக்னமாகட்டும் கடகராசி ஆகட்டும் அவங்க வந்து அரசியலில் ஒரு கோலோச்சர மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அவங்க கடுமையாக உழைப்பாங்க அரசியலில் முன்னேறணும் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போவாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இந்த கட்சியில் ஒரு அங்கீகாரம் இல்லை, அந்த கட்சியில் போனால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுனால வேறு கட்சிக்கு தாவக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதே சமயம் இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த கட்சியிலேயே ஒரு நல்ல பதவி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் முயற்சிகள் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக கலைத்துறையில் ஒரு போராட்டம் தான் அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களோட ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறனால கலைத்துறையில் பாடுபட்டு தான் வெளியில் வரணும். அவங்க அப்போ தான் உயர்ந்த நிலைக்கு அவங்க அடையலாம். இந்த குரு 80 நாட்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள்? இப்போ வந்து நிறைய பேருக்கு படிப்பே தடைப்பட்டிருக்கும் ஒரு சில, ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர் படிப்பு ட்ரை பண்ணி முடியாமல் அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்கக்கூடிய நபர்கள். இப்போ அரியர்லாம் நிறைய வச்சுருப்பாங்க படிக்கிறவங்களே. இப்போ காலேஜெல்லாம் படிக்கிறவங்க வந்து படிப்பில் சரியில்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கொடுக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக அஷ்டமத்திலேருந்து அவங்கள பெரிய பாடாக படுத்தி எடுத்துட்டார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சாதாரணமாக கடகராசிக்கு உங்களுக்கே தெரியும் சனி பகவான் வந்து பெரிய அளவில் நன்மைகளை செய்ய மாட்டார். ஆனாலும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அவங்க கொஞ்சம் முன்னேறினாங்க. ஆனாலும் அந்தளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண முடியல, நல்ல ஒரு அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் இப்போ இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு முழு பலத்தோடு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பரிகாரம் பொதுவாக இப்போ கடகராசி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசா புத்தி என்ன தசை வேணால் நடக்கட்டும், இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா கடன் பிரச்சனைலேருந்து தீர்வு, இன்னொன்று வந்து இருக்கக்கூடிய நோய் நொடி, அதாவது உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பரிகாரம் மட்டுமே உங்களோட அனுபவத்தில். கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ஏதாவது ஒரு கோயில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கண்டிப்பாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு போக சொல்லுங்கள். போயிட்டு சிவன் வழிபாடு, பார்வதி வழிபாடு, அங்கே அம்பாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவள் சௌந்தர நாயகியாக இருக்கட்டும், எந்த வைஷ்ணவி தேவியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அம்பாள் வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணிவிட்டு இவங்க வந்து அங்கே இருக்கிற நவ கிரகங்களில் உள்ள குரு பகவான் பண்ணால் தான் அந்த பிரீத்தி கரெக்டாக அவருக்கு போகும். நிறைய பேர் வந்து தட்சாமூர்த்தி பண்ணுவாங்க. தட்சாமூர்த்தி வந்து குருவுக்கும் குரு அப்படிங்கும்போது இவங்க வந்து குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். குரு பகவான் காயத்ரி எல்லாருக்குமே தெரியும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை கண்டிப்பாக 17 தடவை இல்லை 27 தடவை சொல்லுங்கள். அது மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும். இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே போதும். மிக அற்புதமாக இந்த குரு பகவான் 80 நாட்களும் கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.